யாரெல்லாம் ஃபாரெக்ஸ் சிஎஃப்டி ட்ரேடிங்ல இருந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்குள்ள என்டர் ஆகணும், ஃபியூச்சர் ப்ராஃபார்ம்ஸ்குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல பேசிக்ஸ் நம்ம கான்ட்ராக்ட்ஸ்னா என்ன? மினி, மைக்ரோ கான்ட்ராக்ட்னா என்ன? ஆ நம்ம மினி எடுக்கணுமா? மைக்ரோ லாட் எடுக்கணுமா? ஒரு மினி, ஒரு மைக்ரோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கோல்டு, நாஸ்டாக்ல. அப்புறம் நான் ஒரு ரிஸ்க் கால்குலேட்டர் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஆக்சஸ் தரேன். அப்புறம் லூசிட் ட்ரேடிங்ல நான் பே அவுட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன? இத பத்தியெல்லாம் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ட்ரேட்ஸின்னு ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதான் நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது? எப்படி ஸ்டாப் லாஸ் டார்கெட் பிளேஸ் பண்றது? 5, 6 அக்கவுண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி எப்படி காப்பி ட்ரேடிங் பண்றது? இத பத்தி எல்லாம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு த டுடேஸ் வீடியோ ஆன் ஃபியூச்சர் ட்ரேடிங் எபிசோட் 2. நம்ம எபிசோட் 1ல பார்த்த மாரி, இதுதான் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ட்ரேட்ஸின்னு சொல்லி. நீங்க லூசிட் ட்ரேடிங்ல போய் ட்ரேட் பண்றீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் ட்ரேட் பண்றதுக்கு. லைக் இது வந்து என்னன்னா MT5 சி ட்ரேடர் மாதிரி. ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கான டிஃபரன்ஸஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், சிஎஃப்டி ட்ரேடிங்ல நம்ம கோல்ட XAUSDன்னு சொல்லுவோம். இதே ஃபியூச்சர் ட்ரேடிங்ல நம்ம கோல்ட GCன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா, இங்க தெரியும் உங்களுக்கு. GC கோல்ட் ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ, கேண்டில்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 1 மினிட் கேண்டில் எடுத்துக்கலாம். இப்போ 1 மினிட் கேண்டில் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கேண்டில்ஸ் எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. பிரைஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். நான் என்ன பண்ணுவேன்னா பெர்சனலி எப்போ யூஸ் பண்ற ஃபாரெக்ஸ் XAUSD சார்ட்ல தான் அனலைஸ் எல்லாம் பண்ணுவேன். ஆர்டர் எடுக்கணும்னா மட்டும் நான் ட்ரேட்ஸில போயிட்டு அந்த சேம் கேண்டில் ஹை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் ஹைக்கு மேல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா, அதே மாரி இந்த கேண்டில் ஹைக்கு மேல என்ட்ரி நான் பிளேஸ் பண்ணிப்பேன். ஸ்டாப் லாஸ் அதே மாரி இந்த சார்ட்ல என்ன இருக்கோ அதே மாரி நான் ட்ரேட் பண்ணுவேன். இன்கேஸ் இப்படி வேணாம் நான் ட்ரேடிங் வியூலயே ஃபியூச்சர் சார்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் GCன்னு சர்ச் பண்ணீங்கன்னா போதும். இங்க வந்து உங்களுக்கு கோல்ட் ஃபியூச்சர்ஸ்னு இருக்கும். இதுல போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணி இதிலேயே அனலைஸ் பண்ணி நீங்க ட்ரேட மட்டும் ட்ரேட்ஸில பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ட்ரேட்ஸிலேயே நீங்க அனலைஸ் பண்றாலும் பண்ணிக்கலாம். யூசுவலி பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேடிங் வியூல தான் எல்லா அனலைஸும் பண்ணுவாங்க. நெறைய டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆர்டர் எடுக்கிறது மட்டும் ட்ரேட்ஸிலயோ இல்ல CFDR இருந்துச்சுன்னா MT5லயோ சி ட்ரேடர்லயோ எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ நாஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாஸ்டாக் காட்டுறேன் உங்களுக்கு நான். நான் நாஸ்டாக் தான் மெயினா ட்ரேட் பண்றேன். கோல்ட் ட்ரேட் பண்ணல. இப்போ நாஷ் 100 எடுத்துக்கிட்டோம்னா, FXCM சார்ட்ன்னு இருக்கும். ஓகேவா? இந்த சார்ட் தான் நான் யூஸ் பண்றேன். இது வந்து CFD ஃபாரெக்ஸ் சார்ட். இந்த சார்ட் தான் யூஸ் பண்ண போறேன். ஆர்டர் எடுக்கிறது மட்டும் இதில போயிட்டு MNQன்னு டைப் பண்ணீங்கன்னா, நாஸ்டாக்ன்னு வரும். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 மினிட் சார்ட் போய் காட்டுறேன் உங்களுக்கு நான். 1 மினிட் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ஸ் இருக்குல்ல, இந்த கேண்டில்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆர்டர் எடுப்பேன் நான். கிட்டத்தட்ட கேண்டில்ஸ் எல்லாம் ஒரே மாரி இருக்கும். பிரைஸ் பேஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரெட் கேண்டில் கீழ நான் ஆர்டர் பிளேஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். நீங்க அதே ரெட் கேண்டில் இங்க பார்த்து அந்த ரெட் கேண்டில் கீழ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அதே மாரி வச்சுக்கலாம். எல்லாமே அந்த மாரி பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் சார்ட் தான் வேணும்னாலும் நீங்க ட்ரேடிங் வியூல போயிட்டு, நீங்க இப்ப சர்ச் பண்ண மாரி NQன்னு சர்ச் பண்ணீங்கன்னா போதும். ஃபியூச்சர்ஸ் CMEயோட டைரக்ட் சார்ட் வந்துரும். அதிலேயே நீங்க அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சார்ட்ஸ் உங்களுக்கு பேசிக்கா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த கேண்டில்ஸ் பேஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க என்ன சார்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுல பெருசா ஒரு பிரச்சனையும் இல்ல. நெக்ஸ்ட் நம்ம கான்ட்ராக்ட்ஸ் பார்ப்போம். இதுதான் ரொம்ப முக்கியம் இதுல. ஃபியூச்சர் ட்ரேடிங்ல கான்ட்ராக்ட்ஸ பொறுத்தவரைக்கும், நம்ம எப்படி XAUSDன்னு ட்ரேட் பண்ணுவோம். அதுல 1 லாட் எடுப்போம், 0.1 லாட் எடுப்போம், 0.01 லாட் எடுப்போம். பட் இங்க எப்படின்னா, நீங்க சூஸ் பண்ற பேர்லயே வந்து இப்ப கோல்டு சூஸ் பண்ணீங்கனாலே, அதுல 2 இருக்கும். GCன்னு ஒண்ணு இருக்கும், MGCன்னு ஒண்ணு இருக்கும். GCன்னா என்னன்னா மினி. MGCன்னா என்னன்னா மைக்ரோ. இது என்னன்னா 2 டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். மினிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட். ஓகேவா? நீங்க நார்மலா போய் ஃபாரெக்ஸ்ல 1 லாட் எடுக்கிறீங்கல்ல, அதான் மினி. அதுல 1/10 ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க 1 லாட் எடுக்கிறீங்கன்னா டிவைடட் பை 10 அதுதான் மைக்ரோ. ஓகேவா? 2 லாட்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு லாட்டோட வேல்யூஸ் பார்ப்போம் நம்ம. இப்போ கோல்டு வந்து $1 மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 7.2 இருந்து 7.3 போகுது. ஓகேவா? விச் இஸ் 10 பிப்ஸ். கரெக்ட்டா? 7.2 இருந்து 4072 இருந்து 4073 போச்சுன்னா $1 அது வந்து 10 பிப்ஸ் கோல்ட்ல. ஓகேவா? $1 மார்க்கெட்ல மூவ் ஆகுது அப்படின்னா, நீங்க GCல ட்ரேட் பண்ணீங்கன்னா அது $100. MGCல லைக் மினில ட்ரேட் பண்ணீங்கன்னா அது $10. இப்ப நான் உங்களுக்கு ட்ரேட்ஸில காட்டுறேன். GCன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, கோல்டோட மினி லாட் வரும். ஓகேவா? மினி கான்ட்ராக்ட் வரும். MGCன்னா மைக்ரோ கான்ட்ராக்ட் வரும். இந்த மினி கான்ட்ராக்ட்ல போயி நீங்க ஒரு குவான்டிட்டி பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, $1 கோல்டு மூவ்க்கு $100 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டும். அதுவே நீங்க MGCன்னு சர்ச் பண்ணி மைக்ரோல போய் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா,
$1 மூவ் which is 10 pips மூவ்க்கு $10 உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டும் கோல்டில். ஓகேவா? சிம்பிள் கால்குலேஷன். அதே மாதிரி இப்போ $10 இருந்துச்சுன்னா $1000 வரும் உங்களுக்கு. $10 உங்களுக்கு நான் இதில் சார்ட்டில் காட்டுறேன். $10 போது 7-2லேருந்து 8-2 மார்க்கெட் வந்து 7-2லேருந்து 8-2 போகணும் which is $10 மூவ். $10னா 100 pips. ஓகேவா? $10 மூவ்க்கு ஜிசியில் $1000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டும், எம்ஜிசியில் $100 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டும். ஓகேவா? இதுதான் கோல்டோட லாட் சைஸ் அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிஸ்க் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி நாஸ்டாக்கு மெயினாக கோல்டு நாஸ்டாக் தான் இதில் ட்ரேட் பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா நாஸ்டாக் தான் நான் ட்ரேட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் மார்க்கெட். ஃபியூச்சர் ஸ்கால்பிங்க்கு ரொம்ப குட். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து மெயின்லி ஸ்கால்பிங்க்கு தான். ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் இதில் பண்ணக்கூடாது. ஸ்கால்பிங் தான் மெயினாக பண்ணணும். அதுக்கு தான் பெஸ்ட் இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இப்போ நாஸ்டாக் எடுத்துக்கலாம். நாஸ்டாக்லேயே நான் சொன்ன மாதிரி நான் வந்து நாஷ் 100 FXCM சார்ட் தான் வந்து ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணுவேன். நான் ஃபியூச்சர் சார்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கேண்டில்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ஃபியூச்சர் சார்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரேடிங் வியூவில் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸில் அதே மாதிரி 2 கான்ட்ராக்ட் இருக்கும். ஒன்று வந்து என்கியூங்கிறது மினி, எம்என்கியூங்கிறது மைக்ரோ. ஓகேவா? இதுலேயும் 2 கான்ட்ராக்ட் இருக்கும். கோல்டு இருக்க மாதிரியே தான். இப்போது நீங்கள் நாஸ்டாகில் ஒரு பாயிண்ட் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30லேருந்து இப்போ மார்க்கெட் 30ல் இருக்குது. 30லேருந்து 31 போகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு பாயிண்ட் மூவ். ஒரு பாயிண்ட் மூவ்க்கு என்கியூவில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $20. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மூவ் ஆகுறது. எம்என்கியூவில் ட்ரேட் பண்ணிங்கன்னா $2. ஓகேவா? இப்போ ஒரு 10 பாயிண்ட் மூவ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது 30லேருந்து 40 போகுது மார்க்கெட். ஓகேவா? 30லேருந்து 40 போகும்போது உங்களுக்கு என்கியூவில் $200 வரும், எம்என்கியூவில் $20 வரும். இப்போ ட்ரேட்ஸில் காட்டுறேன். என்கியூ ஓகேவா? இதில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 29340லேருந்து 29341 போகுது அப்படின்னா என்கியூக்கு $20. எம்என்கியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே அந்த ஒரு பாயிண்ட் மூவ்க்கு $2. இது பேஸ் பண்ணி தான் நம்ம லாட் சைஸ் கால்குலேட் பண்ணுவோம். இதெல்லாம் ஏன் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு $400 ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் வருதுன்னா அங்கே எவ்வளோ லாட் எடுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு தான். அதே மாதிரி ஃபாரெக்ஸில் நம்ம ஒரு லாட் எடுப்போம், 0.1 எடுப்போம், 0.01 எடுப்போம், அப்படியெல்லாம் இங்கே எடுக்க முடியாது. இது எல்லாமே கான்ட்ராக்ட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவோம். 1, 2, 3, 4 இப்படி தான் போகும். 4.5, 4.6 அப்படிலாம் நம்மளால் எடுக்க முடியாது. ஹோல் லாட்டாக தான் எடுக்க முடியும். ஒரு கான்ட்ராக்ட், 2 கான்ட்ராக்ட், 3 கான்ட்ராக்ட், 4 கான்ட்ராக்ட் தான் எடுக்க முடியும். இப்போது உங்களுக்கு இந்த லாட் சைஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ மூவ் ஆனால் எவ்வளோ டாலர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லாட் சைஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு லாட் சைஸ் கால்குலேட்டர் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா நான் இந்த லிங்க் தரேன் உங்களுக்கு. க்ரோம் வெப் ஸ்டோரில் போய்ட்டு இது ஃப்ரீ தான். சும்மா போய்ட்டு நீங்கள் எக்ஸ்டென்ஷனாக இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆட் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வரும். இங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் பார்க்கணும். நீங்கள் செட்டிங்ஸில் இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னு. நான் வந்து யூஸ்வலி $400 ரிஸ்க் எடுப்பேன். ஓகே, ஒரு ட்ரேடுக்கு. நீங்கள் $400 டிஃபால்ட்டாக இங்கே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை கோல்டு தான் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை நாஸ்டாக் தான் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நாஸ்டாக் தான் ட்ரேட் பண்ணுறேன், நாஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தால் ஆஸ்க் ஈச் டைம்னு கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து எவ்ரி டைம் மோஸ்ட்லி மாறிட்டே இருக்கும், அந்த செட்டப்பை பொறுத்து, ஏன் செட்டப்பை பொறுத்து. அதனால் இங்கே ஸ்டாப் லாஸ் எதுவுமே நான் ஃபிக்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் ஏடிஆர் மல்டிப்ளையர்னு ஒன்று இருக்கும். இது நான் என்னன்னு சொல்கிறேன், மோஸ்ட்லி இது யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் யாருக்காவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா இப்போது ஃபஸ்ட் இந்த செட்டிங்கை சேவ் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொல்கிறேன். ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுன்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அது என்னென்னா கடைசி ஒரு 10 கேண்டில்ஸ் 14 கேண்டில்ஸ் ஒரு ஆவரேஜ் கொடுக்கும். அதை பொறுத்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் சில பேர் ட்ரேட் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஃபிக்ஸ்டாக கேண்டில் பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டிலுக்கு நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஏடிஆர் பார்ப்பேன். 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 ATR இல்லை 3 ATRல ஸ்டாப் லாஸ் வைப்பேன். இப்போது 20 இருக்குன்னா 3 ATR which is 60 பாயிண்ட்ஸ் நான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஓகேவா? ஸோ யாராவது அப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, 3x ATRலாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ATR வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள், நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிஸ்க் கால்குலேட்டரை போயிட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா அது 20 × 3 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு எவ்வளோ லாட் எடுக்கணுங்கிறத காட்டும். ஓகேவா?
இல்ல அது வேண்டான்னா சிம்ப்ளி நீங்க அது பிளாங்க்கா விட்டுறலாம். பிளாங்க்கா விட்டு சேவ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் இந்த இடத்துல, என்ன இன்ஸ்ட்ருமென்ட் ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இங்க போயிட்டு இப்போ நீங்க ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 25 பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா, டக்குன்னு நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க போயிட்டு 25 பாயிண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு லாட் காட்டும். நீங்க மினில ட்ரேட் பண்ணீங்க எத்தனை லாட் எடுக்கணும், இல்ல மைக்ரோல ட்ரேட் பண்ணீங்க எத்தனை லாட் எடுக்கணும்னு காட்டும். ஓகேவா? ஏன்னா இதுல வந்து 1.1, 1.2 நம்மளால எடுக்க முடியாது. ஸோ மினில ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு லாட் பிளேஸ் பண்ணாலே $5 ரிஸ்க் வந்துரும். ஓகேவா? ஸோ மைக்ரோ லாட் 8 லாட் எடுத்தீங்கன்னா $400 ரிஸ்க் வரும். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இதுவே நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸா இருக்கு. ஒரு அன்ஈவனா குடுப்போம். ஒரு 32ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 32ன்னு வச்சுட்டு நீங்க வந்துட்டு இங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க தெரியும். ஓகேவா? ஒரு லாட் எடுத்தாலே $640 வந்துரும் மினில. ஸோ நம்ம மினி ட்ரேட் பண்ண மாட்டோம். நான் மோஸ்ட்லி மைக்ரோ தான் ட்ரேட் பண்றேன். நான் மினி ட்ரேட் பண்றது இல்ல. மினி வந்து என்னன்னா, நீங்க ஸ்கேல் பண்ணி பெரிய அக்கவுண்ட் ட்ரேட் பண்ணும்போது தான் மினி தேவைப்படும். இங்க வந்து மைக்ரோ தான் ட்ரேட் பண்றேன். 32 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு $400 ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, எத்தனை லாட் எடுக்கணும்னு இங்க காட்டும். 6 லாட் எடுக்கணும். 6 லாட் எடுத்தாலுமே 400 கிட்ட என்ன வேல்யூவோ அதுதான் காட்டும். ஓகேவா? ஏன்னா இதுல வந்து என்னன்னா 6.1, 6.2ன்னு போட்டு கரெக்ட்டா 400 உங்களால கொண்டு வர முடியாது. 6, 7, 8, 9ன்னு ஹோல் வேல்யூவா தான் ஹோல் நம்பரா தான் இருக்கும். சரியா? அதனால நீங்க 6 லாட் எடுத்தீங்கன்னா $384 ரிஸ்க் வரும். ஸோ இத வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி டக்கு டக்குன்னு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரேட்ஸில. பேசிக்கா ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றாங்க. 20 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ் நீங்க நாஸ்டாக்ல யூஸ் பண்றீங்க. இல்ல $8, $10ன்னு கோல்ட்ல யூஸ் பண்றீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ரிஸ்க் கால்குலேட்டர் தேவைப்படாது. ஏன்னா எவ்ரி டைம் ஒரே லாட் தான் போடுவாங்க. $400 ரிஸ்க்னாலுமே. பட் சில பேர் என்னன்னா, என்ன மாரி இப்ப கேண்டில்ல இருந்து ஒரு ஹையர் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இல்லன்னா இந்த மாரி ஏடிஆர் யூஸ் பண்ணி 2 ஏடிஆர், 3 ஏடிஆர் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அப்ப என்னன்னா, ஒவ்வொரு ட்ரேடிங்குமே இந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்க இந்த ஸ்டாப் லாஸ் மாறிட்டே இருக்கும்போது $400 ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அப்படியே ஃப்ரீ தான் இது. நீங்க ஆட் பண்ணி ப்ரௌசர்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஃபியூச்சர்ஸ்ல ஃப்ளெக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா $3000 ப்ராஃபிட் டார்கெட் இருக்கும். $2000 வந்து உங்களுக்கு லாஸ் லிமிட் இருக்கும். இத பத்தி டீட்டெயிலா போன எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் புரியும். ஸோ அப்படி நீங்க ஃப்ளெக்ஸ் 50K ட்ரேட் பண்றீங்க. அதான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க. அது நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அதான் நானும் ட்ரேட் பண்றேன். அதுக்கு என்ன ரிஸ்க் மேனேஜ்மென்ட் நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றேன். நான் நாஸ்டாக் ட்ரேட் பண்றேன். 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்றேன். ஸ்கேல்ப் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். இது என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறத தனியா ஒரு வீடியோ போடுறேன் நானு. பட் இப்போ உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் என்னன்னு சொல்றேன். ஒரு ட்ரேடுக்கு $400 மேக்ஸ் ரிஸ்க் எடுப்பேன். டார்கெட் வந்து 1:1. $400 ரிஸ்க், $400 டார்கெட். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 ட்ரேட் எடுப்பேன். ஸோ இங்க வந்து செனரியோ சொல்றேன். 3 செனரியோ இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க. $400 ரிஸ்க் பண்றீங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா, அதுக்கு மேல ட்ரேடே எடுக்கக்கூடாது. $400 க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும் டேவ. நெக்ஸ்ட் செகண்ட் செனரியோ பார்ப்போம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க. டார்கெட் அடிச்சிருச்சு. $400 புக் பண்ணிட்டீங்க. அப்புறம் செகண்ட் எடுப்பீங்க. ஏன்னா ப்ராஃபிட் எடுத்தா தான் செகண்ட் ட்ரேட் எடுக்கணும். லாஸ் எடுத்தா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவோம். ஓகேவா? டேவ க்ளோஸ் பண்ணிருவோம். இங்க செகண்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க. அது ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா 400 + 400 - 400 பிரேக் ஈவன் டே. அதோட டேவ க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவீங்க. அடுத்த செனரியோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேடும் டார்கெட் அடிக்குது. செகண்ட் ட்ரேடும் டார்கெட் அடிக்குது. $800. இங்கேயும் டேவ க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவீங்க நீங்க. இந்த 3 செனரியோ தான் உங்களுக்கு இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா, திருப்பி திருப்பி ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபியூச்சர்ல. ஈஸியா அக்கவுண்ட்ட ப்ளோ பண்ணிடுவீங்க ஃபியூச்சர்ல. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்லன்னா. இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அப்ரோச் தான் நானும் யூஸ் பண்றேன். நான் போன வீடியோலயே காட்டியிருந்தேன். உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னன்னா, மே மந்த். மே மந்த்ல பார்த்தீங்கன்னா 20த் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாப் லாஸ் அரவுண்ட் $400 தான் இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா, சில நாள் ஒரு ட்ரேட் தான் வரும். அப்போ வந்து $400 க்ளோஸ் பண்ணிருவேன். 2 ட்ரேட் இருந்துச்சுன்னா $800 வரைக்கும் வரும் உங்களுக்கு. அதே மாரி உங்களுக்கு ஜூனோடது காட்டுறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். $800 இருக்கும், $400 இருக்கும். லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி $400 தான் இருக்கும். ஒரு 2 ட்ரேட் எடுக்கிறோம். ஒரு ட்ரேட்ல ஸ்டாப் லாஸும், ஒரு ட்ரேட்ல டார்கெட்டும் வந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாரி பிரேக் ஈவன்ல க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் நானும் ஃபாலோ பண்ணி, இங்க வந்து நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஃபேஸ் கிளியர் பண்ணிட்டு, இப்ப நான் மாஸ்டர் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ட்ரேட் பிளான் நான் என்ன யூஸ் பண்றேன்னு பார்ப்போம். சேம் இதே லூசிட் ஃப்ளெக்ஸ் தான். இந்த லூசிட் ஃப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் என்னன்னா $3000 ப்ராஃபிட் பண்ணோம்னா தான் நம்ம ஃபேஸ் 1 கிளியர் பண்ணுவோம். ஒரே ஃபேஸ் தான் அதில. கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைரக்ட்டா மாஸ்டர் அக்கவுண்ட்டுக்கு போயிருவோம். மாஸ்டர் அக்கவுண்ட்ல எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறத சொல்றேன். மாஸ்டர் அக்கவுண்ட்ல இதே ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் யூஸ் பண்ண போறோம். எவாலுவேஷனுக்கும், சேலஞ்சுக்கும் சரி, மாஸ்டர் அக்கவுண்ட்டுக்கும் இதே ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் யூஸ் பண்ண போறோம். மாஸ்டர் அக்கவுண்ட்ல $2500 ஃபர்ஸ்ட்டு பண்ண ட்ரை பண்ணுவோம். $2500 பண்ணிட்டோம்னா, அதுவும் என்னன்னா, போன வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 5 ப்ராஃபிட்டபிள் டேஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே மினிமம் $150 பண்ணா தான் எலிஜிபிள் ஃபார் பே அவுட். ஓகேவா? 5 ப்ராஃபிட்டபிள் டேஸ் பண்ணிட்டீங்க. அந்த 5 ப்ராஃபிட்டபிள் டேஸ்லயும் மினிமம் $150 பண்ணிட்டீங்க. அப்படி பண்ணி டோட்டலா $2500 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா,
இதிலிருந்து 50% நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் லூசிட் ஃப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும். 50% வித்ட்ரா பண்ணோம்னா $1,250 வரும். இதில் 90% நமக்கு கொடுத்துருவான், 10% அவன் எடுத்துப்பான் இந்த $1,250. ஸோ நமக்கு ஒரு $1,120 கிட்ட வரும். அது வந்து ஐஎன்ஆரில் பார்க்கும்போது ஒரு ₹1,00,000 கிட்ட வரும். இப்போ நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம் 50%. நெக்ஸ்ட்டு இன்னொரு 50% $1,250 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும் ப்ராஃபிட்டாக. ஓகேவா? இப்போ என்னன்னா எகெயின் நீங்கள் 5 ப்ராஃபிட் டேஸ் பண்ணணும். 5 ப்ராஃபிட் டேஸ் பண்ணால் தான் எகெயின் வித்ட்ரா பண்ண முடியும் நம்ம. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ட்ரைலிங் ட்ரா டவுன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எண்ட் ஆஃப் தி டே ட்ரைலிங் ட்ரா டவுன்னு. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ட்ரா டவுனுமே ட்ரையல் ஆகிட்டே வரும். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதான் நான் சொல்கிறேன், போன வீடியோ பார்த்துட்டீங்க வாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு $2,500 50% நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த $1,250 மிச்சம் இருக்கும்ல, இதுதான் உங்கள் ட்ரா டவுன் லிமிட். இப்போ இந்த $1,250 நீங்கள் லாஸ் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் ரீச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த $1,250 தான் நம்மகிட்ட லிமிட் இருக்கு. 1,250 கூட வராது, அரௌண்ட் $1,100 தான் வரும் நமக்கு லிமிட், ட்ரா டவுன் லிமிட். இங்கிருந்து எகெயின் நம்ம 5 ப்ராஃபிட் டேஸ் பண்ணோம்னா இன்னொரு வித்ட்ராவல் எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒன்னா நீங்கள் ரிஸ்க்கை குறைச்சிக்கலாம். ரிஸ்க்கை குறைச்சிட்டு $200 $250 ரிஸ்க் எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஹையர் அக்யூரசி இருக்குது, நான் $400 போகிறனாலும் நீங்கள் $400 போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் இங்கே ரிஸ்க்கை குறைச்சிட்டு எகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, $250 ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா $1,250 இன்னொரு $1,250 பண்ணி $2,500 கொண்டு வர போகிறோம் அக்கௌண்ட்டை. ஸோ எகெயின் 5 ப்ராஃபிட் டேஸ் பண்ணி $2,500 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எகெயின் 50% உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். $1,250 வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சைக்கிளை எகெயின் ரிப்பீட் பண்ண போகிறீங்க அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணுற வரைக்கும். உங்களுக்கு லூசிங் ஸ்ட்ரீக் வந்துச்சுன்னா அக்கௌண்ட் ப்ரீச் ஆயிரும். அது வரைக்கும் இந்த மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணி பே அவுட் வந்து 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட் ப்ரீச் ஆயிருச்சு அப்படின்னா எகெயின் வந்து நியூ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி பாஸ் பண்ணி எகெயின் இந்த சைக்கிள் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். இதுதான் வந்து ட்ரேட் பிளான் நான் ஃபாலோ பண்ணுறது. இதே ட்ரேட் பிளான் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். இதில் என்னென்னா இன்னொன்று இருக்குது, பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்லேயே வர போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் 1-2 அக்கௌண்ட் நீங்கள் ப்ரீச் தான் பண்ண போகிறீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால் நான் என்ன சொல்வேன்னா, ஸ்டார்ட் பண்ணுறது $400 சொன்னேன் இல்லைங்க, இது வந்து நல்ல ஓரளவுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா $400 ரிஸ்க் எடுங்க. நான் இங்கே சொன்ன மாதிரி இல்லை நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன்னா கண்டிப்பாக ப்ரீச் தான் பண்ண போகிறீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கன்சர்வேட்டிவ் அப்ரோச் போய்க்கோங்க. $200 ரிஸ்க் எடுங்க $400 பதிலாக. நீங்கள் என்னன்னா $400 பதிலாக $200 நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி தான், ஒரு ட்ரேட்னா நீங்கள் டேவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 ட்ரேட் டார்கெட் அடிக்கலாம், டேவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் $400 உங்களுக்கு ரிஸ்க் வரும். மேக்ஸிமம் $400 உங்களுக்கு டார்கெட் வரும். மேக்ஸிமம் ரிஸ்க் $200 வரும். அந்த மாதிரி பிகினர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்போ $400க்கு மூவ் ஆகலாம் அப்படின்னா, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறீங்க வாரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 சேலஞ்ச் ஃபேஸாவது நீங்கள் கிளியர் பண்ணி மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலும், அப்புறம் அட்லீஸ்ட் உங்கள் ஸ்ட்ராட்டஜி 60% மேலே அக்யூரசி இருக்குது. ஒரு 30 டேஸ் ஒரு மாதம் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு 20-30 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 60% மேலே உங்கள்கிட்ட அக்யூரசி இருக்குன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா $400க்கு மூவ் ஆகுங்க. இல்லைனா $200லேயே ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் $400 நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு அக்கௌண்ட் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பழகுனதுக்கப்புறம் காப்பி ட்ரேடிங் பண்ணலாம். இதில் காப்பி ட்ரேடிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு அக்கௌண்ட் எடுத்து $200 வச்சு ட்ரேட் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் பீச் தான் பண்ணுவீங்க ஸ்டார்டிங்கில். ஓகேவா? பழகுனதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குதுங்கும் போது $400 ரிஸ்க்கு மூவ் ஆகிக்கோங்க. ப்ளஸ் மல்டிபிள்ஸ் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டுக்கு பதில் 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் எடுத்துட்டு கனெக்ட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா மிச்ச அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆகும் காப்பி ட்ரேடிங். அது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். ஏன்னா ட்ரேட்ஸி பிளாட்ஃபார்மோட நம்ம ஃபுல் டெப்த்து பார்க்க போகிறோம். அதில் நான் சொல்கிறேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும், இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ட்ரேட்ஸி பிளாட்ஃபார்ம் இது எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லூசிட் ட்ரேடிங்கில் இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. ஜூலை 2 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. லூசிட் ஃப்ளெக்ஸில் 50K நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ட்ரேட்ஸி பிளாட்ஃபார்ம் தான் சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல என்னோட கோட் GAJAFX யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃப் கிடைக்கும். யூஸ்வலி 40% தான் கொடுப்பான். இப்போ இந்த ஜூலை 2 வரைக்கும் மேக்ஸிமம் 2 அக்கௌண்ட் வாங்க முடியுங்கனால 50% தான் உங்களுக்கு $70 நீங்கள் அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். நீங்கள் கோட் யூஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் எனக்கு அவன் கொடுக்க போகிறான். ஓகேவா? ஸோ ஜூலை 2 வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரேட்ஸி பிளாட்ஃபார்ம் தானே ட்ரேட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறோம். இந்த பிளாட்ஃபார்மில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி காப்பி ட்ரேடிங் பண்ணுறது, எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன ட்ரேட்ஸி பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, இதில் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி காப்பி ட்ரேடிங் எப்படி இதில் செட் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஏன்னா
நான் இன்னொரு அக்கவுண்ட் கிளியர் பண்ணியிருக்கேன் ஃபண்டட் அக்கவுண்ட். ஸோ இந்த 3 அக்கவுண்ட் இப்போ நான் கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 அக்கவுண்ட் இருந்துச்சு. இன்னொரு அக்கவுண்ட் கிளியர் பண்ணியிருக்கேன் சேலஞ்ச் ஃபேஸ். இது 3வது அக்கவுண்ட் மாஸ்டர் அக்கவுண்ட். ஸோ இப்போது இந்த 3 அக்கவுண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ட்ரேட்ஸி பிளாட்ஃபார்மில் டாப்பில் இந்த இடத்துல ஒரு ஐகான் இருக்கும். ஓகேவா? டாப்பில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டாப்பில் ஒரு 4th ஐகான் இருக்கும். காப்பி ட்ரேடிங் இருக்கும். இந்த ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க அக்கௌண்ட்ஸ் காட்டும். ஓகேவா? இதில் ஒரு அக்கௌண்ட்டை நம்ம லீடர் அக்கௌண்ட்டாகவும் மிச்ச அக்கௌண்ட்டை ஃபாலோவர் அக்கௌண்ட்டாகவும் போடுவோம். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் இந்த லீடர் அக்கௌண்ட்டில் போய் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபாலோவர் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, இதில் சேம் ஆர்டர் சேம் குவான்டிட்டி ப்ளேஸ் ஆகும். இங்கே மல்டிப்ளையர் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்னென்னா இன்கேஸ் நீங்கள் இங்கே $50,000 அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணிவிட்டு லைக் ஃபாலோவர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து $1 lakh கேபிட்டல் வேறு மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மல்டிப்ளை யூஸ் பண்ணலாம். எல்லாமே 50K தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் மல்டிப்ளர் 1xலேயே வச்சுக்கலாம். ஒரு அக்கௌண்ட் லீடர் அக்கௌண்ட், மிச்ச அக்கௌண்ட் ஃபாலோவர் அக்கௌண்ட். இதை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் சேவ் ஆயிடும். இன்கேஸ் உங்களுக்கு செட்டிங்ஸ் டெலிட் பண்ணணும், இல்லை வேறு செட்டிங்ஸ் லைக் 2 அக்கௌண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணணும் ஒரு செட்டப்புக்கு, இன்னொரு செட்டப்புக்கு நம்ம இன்னும் மிச்சம் இருக்க 2 அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இங்கே ஆட் பண்ணி நீங்கள் வந்து லீடர் 1, லீடர் 2, லீடர் 3 அந்த மாதிரி குரூப் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு குரூப் தான் இருக்குது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 அக்கௌண்ட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். பேக் வந்துட்டு இங்கே வந்து லீடர் அக்கௌண்ட் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் ஃபாலோவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணாது. இங்கே வந்து அக்கௌண்ட் லாக்னு காட்டுதா? இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டனால L1ல இருக்குது லீடர் அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கனாலுமே இந்த 3 அக்கௌண்ட்லையுமே அந்த ஆர்டர் விழுகும். ரேர்லி வந்து ஏதோ டெக்னிக்கல் கிளிச்னால ஒரு அக்கௌண்ட்டில் ஆர்டர் ப்ளேஸ் ஆகாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து லூசிட் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு தடவை 2 தடவை நடந்துருச்சு எனக்கு. இந்த சேலஞ்ச் ஃபேஸ்லேயே வந்து ஒரு அக்கௌண்ட்டில் ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு, மிச்சம் 2 அக்கௌண்ட்டில் ஒரு டைம் ப்ளேஸ் ஆகல. இன்னொரு டைமில் 2 அக்கௌண்ட்டில் ப்ளேஸ் ஆயிடுச்சு, ஒரு டைம் இன்னொரு அக்கௌண்ட்டில் ப்ளேஸ் ஆகல. இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. அது பிளாட்ஃபார்ம் சைட்லேருந்து வரனால லூசிட் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு அதுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அதனால் காம்பன்சேஷனில் இதை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ இப்போது நம்ம அக்கௌண்ட்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம். ஆர்டர் பிளேசிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நீங்கள் எப்படி மற்ற ப்ரோக்கர்ஸில் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ சிஎஃப்டி, MT5, சி ட்ரேடர் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், இல்லை XM ப்ரோக்கரில் போய் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே நமக்கு டெர்மினல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸ்கேல்ப்னு இருக்கும், டிஓஎம்னு இருக்கும், ஆர்டர்னு இருக்கும். இங்கே ஸ்கேல்ப்னா என்னென்னா மார்க்கெட் ஆர்டர். நீங்கள் பை அண்ட் செல் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல்ப் யூஸ் பண்ணலாம். பட் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்னென்னா டிஃப்ரெண்ட் ஆர்டர் டைப்ஸ் வேணும். இந்த ஆர்டரில் போனோம்னா மார்க்கெட் ஆர்டர் இருக்கும், லிமிட் ஆர்டர் இருக்கும், ஸ்டாப் ஆர்டர் இருக்கும். மார்க்கெட் ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பை ஆர் செல் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டி கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸில் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். அதுதான் மார்க்கெட் ஆர்டர். இது இல்லாமல் லிமிட் ஆர்டர், ஸ்டாப் ஆர்டர்னு 2 இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன். இப்போது மார்க்கெட் வந்து 29,700ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நீங்கள் மேலே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை ஸ்டாப் ஆர்டர் யூஸ் பண்ணணும். பை ஸ்டாப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் இந்த லெவல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த லெவல் கிராஸ் ஆனோன்னு தான் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆகும். ஓகேவா? இது பை ஸ்டாப். இன்கேஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கீழே வாங்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், அதுக்கு பை லிமிட். பை லிமிட்டில் போயிட்டு இங்கே வந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் லிமிட் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆர்டர் ட்ரிகர் ஆகும். ஓகேவா? இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கீழே வாங்குறதுக்கு பை பண்ணுறதுக்கு பை லிமிட். இப்போது பை லிமிட் பை ஸ்டாப் பார்த்தோம்ல, அப்படியே ஆப்போசிட் தான் செல் லிமிட் செல் ஸ்டாப். இப்போது செல் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து மேலே செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா செல் லிமிட். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆர்டர் ட்ரிகர் ஆகும். இது இல்லை, நீங்கள் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கீழே செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து செல் ஸ்டாப். நான் இங்கே வந்தால் தான் செல் பண்ணுவேன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது செல் ஸ்டாப். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் பை அண்ட் செல்லுக்கு. இதை மட்டும் எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொல்லும்போது புரிஞ்சிருக்காது. திருப்பி ரவுண்ட் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியாது. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தான் நம்மளால் கற்றுக்க முடியும். இன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் ஆர்டர் இந்த 3க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்டாப் லாஸ் டார்கெட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுங்கிற பற்றி சொல்கிறேன் உங்களுக்குன்னா, எய்தர் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வச்சுட்டு நீங்கள் என்ன ப்ரைஸில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேணும், டார்கெட் வேணும்னு வச்சுட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன்.
ஏன்னா என்கிட்ட கால்குலேட்டர் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எப்படி இந்த கால்குலேட்டர் ஒர்க் ஆகுதுன்னு. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டு நான் கால்குலேட் கொடுத்தேன்னா எத்தனை லாட் எடுக்கணும்னு சொல்லும். சரியா? இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு லாட் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்லேயே நான் பை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மார்க்கெட்டில் இப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டர் ட்ரிகர் ஆயிரும் மார்க்கெட்டில். ஓகேவா? இங்கேருந்து நான் ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஓகேவா? இப்படி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸு டார்கெட்னு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் ப்ளேஸ் பண்ணீங்க. பட் ஆர்டர் 3 அக்கௌண்ட்டில் ட்ரிகர் ஆயிருக்கும். புரிஞ்சா? உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. 1 லீடர் அக்கௌண்ட் இங்கே தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க. இந்த 2 அக்கௌண்ட்லையுமே ஆர்டர் ட்ரிகர் ஆயிருக்கும். இதுதான் காப்பி ட்ரேடிங். ஸ்டார்ட்டிங்கில் காப்பி ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நல்லா உங்ககிட்ட ஒரு செட்டப் இருக்குது, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் காப்பி ட்ரேடிங் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஆர்டர் பிளேசிங். நான் யூஸ்வலி ஆர்டர் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் ப்ளேஸ் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் இடையில க்ளோஸ் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் க்ளோஸ் ஆயிரும். இல்லைனா நீங்கள் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டாப் லாஸை கொஞ்சம் நீங்கள் மாற்றி வைக்கணும், இல்லை டார்கெட்டை கொஞ்சம் மாற்றி வைக்கணும்னா இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே ஆர்டர் சேஞ்ச் ஆகிக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பிளாட்ஃபார்ம். என்னன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி 1-2 அக்கௌண்ட் நீங்கள் ப்ரீச் தான் பண்ணுவீங்க கற்றுக்கும்போது. இல்லைனா ஒரு அக்கௌண்ட் எடுத்து மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் காப்பி ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸிகியூஷன் கற்றுக்கோங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் ஒரு நல்ல ஒரு அக்யூரசி வருது, 1-2 அக்கௌண்ட் கிளியர் பண்ணி பேவுட் எடுத்துட்டீங்கன்னா காப்பி ட்ரேடிங் பண்ணுங்க. ஸோ இவ்வளோதான். இதுதான் ட்ரேட்ஸி பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதை பார்த்துட்டோம், ஸ்டாப் லாஸ் டார்கெட் ப்ளேஸ் பண்ணுறது பார்த்துட்டோம், ப்ளஸ் என்னென்னா காப்பி ட்ரேடிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இதில் தான் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒன்றா ஷார்ட்ஸாவோ இல்லை ரீலாவோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் எபிசோட்ஸில் நம்ம பே அவுட் டாக்ஸேஷன் பற்றிலாம் பார்க்கலாம். எப்படி ரைஸுக்கு பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே ஒர்க் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அது எப்படி டாக்ஸ் ஃபைல் பண்ணுறேன் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். சிஏட்ட கேட்டு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரேடிஃபை இருக்குது, எபெக்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் பெஸ்ட்டான மாடல் எடுத்து இப்போ எப்படி லூசிட் ஃப்ளெக்ஸ் எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணி நான் இப்போ அக்கௌண்ட் எடுத்து ட்ரேட் பண்ணிருக்கேன்ல, அந்த மாதிரி மற்ற ஃபர்ம்ஸ்லையும் என்ன பெஸ்ட்டான மாடல் இருக்கோ அதை எடுத்து ரிவ்யூ பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, நாஸ்டாக்ல மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கும்போது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் போயிட்டு 9:15 EMAல குட் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் தான் பை பண்ணுவேன். அதே மாதிரி டவுன் சைட் ட்ரெண்டிங்காக இருக்கும்போது பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் தான் செல் பண்ணுவேன். இதுதான். பட் இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் பார்ப்பேன். அப்புறம் டைமிங் இருக்குது, எந்த டைமில் ட்ரேட் பண்ணுறேன்னு. இதை பற்றிலாம் டீட்டெயில்டான வீடியோ ஒரு என்ட்ரி மாடல் நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்கமிங் எபிசோட்ஸில். அப்புறம் லைவ் ட்ரேடிங்குமே நம்ம பண்ணலாம். இது எல்லாமே பிளான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஃபியூச்சர்ஸில் வேறு என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் 50% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் ஏதோ வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு ட்ரேடர் ஃப்ரெண்டுக்காக அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம்.